ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம உடம்புக்கும் ஹேருக்கும் ரொம்பவே ஹெல்த்தியான கருவேப்பிலை துவையல் தாங்க செய்ய போகிறோம். இது ப்ரெக்னென்சி டைமில் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை ஒரு பாத்திரத்தில் உருகி சேர்த்துக்கலாங்க. இப்போ எல்லாத்தையும் உருகிட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி தூசி எதுவும் இல்லாமல் எல்லா கருவேப்பிலையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை இப்போது பக்கத்தில் இருக்க பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க. இந்த கேப்பில் இந்த துவையலுக்கு தேவையான தேங்காவை துருவி ஓரமாக எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதில் கடாய் வச்சு 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு காஞ்ச மிளகாய் சேர்த்து வறுத்துக்கலாங்க. இப்போது இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சின்ன வெங்காயம் தான் நான் இன்றைக்கி எடுத்துருக்கேன். கூடவே பூண்டு சேர்த்துக்கலாங்க. கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக புளி, அப்புறம் உப்பு சேர்த்து ஹீரோ ஆஃப் த டிஷ் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போது இதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள், துருவின தேங்காய் சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒரு தட்டுக்கு மாற்றி ஆற விட்டுடலாங்க. இப்போது நான் இதை அம்மியில் தாங்க அரைக்க போகிறேன். இதுக்கான 2 ரீசன் என்னென்னா, ஒன்று இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஃபுல்லாக நமக்கு கிடைக்கும். இன்னொன்று ப்ரெக்னென்சி டைமில் எனக்கு ஒரு ஃபிசிக்கல் எக்ஸசைஸாக இருக்குங்க. அரைச்சதை ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போது சூடாக சோறு வச்சு அது கூட ஒரு உருண்டை எடுத்து வச்சு அது மேலே 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. நான் சாப்பிட்டு பார்த்தேங்க, உண்மையே நல்லா இருந்துச்சு. குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். வீக்லி 2 எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க. பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள்.